வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இது பாத்தீங்கன்னா புகழ் என்ற 24வது அதிகாரத்துல 240வது திருக்குறளுங்க. வசை இசை ரெண்டு அழகா போடுறாரு. வசைன்னா திட்டு, ஒருத்தர் நம்மளுக்கு திட்டுறது இல்லது குறை சொல்றது, இதெல்லாம் கடுப்பா பேசுறது, இதெல்லாமே வசை. இந்த வசை நீங்கி வாழ்பவர் வாழ்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எந்த தவறும் இருக்கக்கூடாது, குற்றங்கள் இருக்கக்கூடாது, திட்டுதல்கள் இருக்கக்கூடாது. அப்ப அந்த வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். அடுத்தடி எப்படி போட்டார் பாருங்க, எதிர்முரண். இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் என்று சொல்கிறார். புகழ் இல்லாமல், இசை என்றால் புகழ், இந்த புகழே நம்ம ஒருத்தன் வாழ்ந்துன்னு இருக்கான். சார் இந்த வருஷம் பிறந்தார் சார், இவ்வளோலாம் பண்ணார் சார், படிச்சார் சார், அது பண்ணார் சார், இது பண்ணார் சார், கல்யாணம் ஆச்சு சார், பிள்ளை பெற்றார் சார், பசங்களை வழி நடத்தினார் சார், ஒரு நாள் இறந்து போயிட்டார் சார் அப்படின்னா இது இசை ஒழிய. அவர் வாழ்ந்தார், இல்லத்துக்கு இதை செய்தார், உரியவர்களுக்கு உதவினார், நாட்டிற்கு உதவினார், சமூகத்திற்கு பயன்பட்டார், ஏன் இந்த உலகத்திற்கும் பயன்பட்டார் என்பதுதான் வாழ்வதின் அடையாளம். அப்படித்தான் வாழணும். நாம் உண்டு நமக்கு உண்டுன்னு வாடுறது என்பது நாம் நம்மை வற்றெடுத்துக் கொள்ளும் ஒரு நிலைப்பாடு என்பதைத்தான் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் என்று சொல்கிறார். அதனால நாம் என்ன பண்ணணும், இசையோடு வாழ முயற்சி செய்யணும். அதான் வள்ளுவ உறுத்தல், நமக்கு உள்ளுறுத்தலாக இந்த குறள் அமைந்திருக்கிறது. வாழ்வோமா?